இந்த சிகரை பத்தி சொல்லும்போது அது ஒரு ஏமாத்து வேலை, இல்ல பொய்யானது, மோசடி செய்யறது, மேஜிக் இந்த மாதிரி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மேஜிக் கத்துக்கிற அவங்க அந்த 2:102 சொல்லும்போது அவங்க ஹாரூத் மாரூத் அவங்க கத்துக்கிற வந்தது சிகரை கத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல அதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விளக்கும் போது இது கத்துக்கிட்டேன்னு சொன்னா அவங்க குஃபுர் வச்சுட்டாங்க, அல்லாஹ் இணை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மேஜிக்கை கத்துக்கிட்டா அவங்க இணை வைத்தவங்களா ஆவாங்களா? அது ஒண்ணு. அதே போல இன்னைக்கு நீங்க சொல்லும் போது நீங்க அந்த அந்த ஆருத் மாருத் அவங்களுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்லிடுவாங்க. அப்படி ஒருவேளை அவங்க கத்துக்கிட்டாலும் கூட இப்படி சாதாரண ஒரு விஷயத்தை அவங்க கத்துக்குருவாங்க. அப்படி கணவன் மனைவி மத்தியில இருக்கக்கூடிய அந்த அந்த இதை பிரிக்கிறதுக்கு தான் கத்துக்குருவாங்களா? எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப ஆருத் மாருத் அந்த மாதிரியான சூனியத்தை எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது என்ன கேட்கிறாருன்னா, சூனியத்தை கற்றுக்கொள்வது இணை கற்பிப்பு, குஃப்ரு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சூனியம்னா மேஜிக்னு சொல்லிவிட்டீங்க. மேஜிக் சொல்றது அவ்வளவு பெரிய குஃப்ரான ஒரு விஷயமா? மேஜிக் கற்றுக் கொடுத்து அவ்வளவு பாவமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் அன்னைக்கு இது விளக்கிட்டேன், அன்னைக்கு ஒரு உரையில சொல்லியிருக்கிறேன். மேஜிக் என்பது வேற, பிளாக் மேஜிக் என்பது வேற. மேஜிக்னா என்னன்னு கேட்டா, சில செட்டிங்களை பண்ணி, மேஜிக் என்பது என்ன செய்வாங்கன்னா சில ரசாயன மாற்றங்களை வைத்து ஒன்றை வேற ஒன்றா மாத்தி காட்டுவாங்க. வெத்தலையை போட்டு கூட அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறேன். வெத்தலையை போட்டு என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு வெத்தலை எல்லாம் போடணும், சிவப்பா போயிருமா இல்லையா, ரத்தம் வர வைக்கிறேன்னு ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் ஒரு காலத்து செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி சில கெமிக்கலை கலந்து என்ன செய்யறது, ஒரு பொருளை வேற ஒரு பொருள் மாதிரி மாறும். ஒரு பொருளோட ஒரு பொருளை கலந்தோம்னு சொன்னா இன்னொன்னாக மாறும். அதை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து ரத்தம் வர வைக்குவான்ல, எலுமிச்சம்பழத்தை ரத்தம் வருமா? வராது. அது இந்த மயில் துத்தத்தை கலந்து கத்திர தடவிக்கிட்டு அறுத்தான்னு சொன்னா அந்த மயில் துத்தமும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்த உடனே சிவப்பு கலரா மாறி மனித ரத்தம் மாதிரி கலர்ல என்ன செய்ய சுடிச்சுட்டா வடியும். இப்படி இந்த மேஜிக் இப்படி செய்வாங்க. மேஜிக் என்று சொன்னால் இப்படி சில கெமிக்கல் கலந்து அப்படியான ஒரு மாற்றம் வரும்ல, அது விளங்காத மக்கள் இருப்பாங்க. விளங்காத மக்களை வச்சு என்ன செய்யறது, பாத்தீங்கன்னா ரத்தம் எலுமிச்சம்பழம் ரத்தம் வர வச்சுக்கிற மாதிரி உன்னை ரத்தங்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்த, அது ஒரு வகை. அதே அல்லது என்ன செய்யறதுன்னா, ஒரு பொருளை மறைத்து வைத்து எடுப்பது, ஃபாஸ்டா செஞ்சிருவான். அந்த பொருளை மறைச்சு வச்சு என்ன செய்வான், எடுப்பான். அப்ப அந்த சாய்பாபா என்ன செய்வாரு, செயின் கொடுப்பாரு, செத்து பண்ணார்ல சாய்பாபா, அவரு அதை என்ன செஞ்சாங்க, ஒரு வீடியோவில் எடுத்து அவர் எப்படி இந்த செயினை கொடுக்குறாருங்கிறது அப்படி கீழே இருந்து ஒருத்தன் ஒரு தட்டை கொண்டு வர்றான், தட்டு கீழே செயின் இருக்குது, அதை வாங்குற மாதிரி வாங்கி அப்படியே எடுத்து கொடுக்கறது ஸ்லோவில் போட்டு என்ன செய்ய காட்டினாங்க. எப்படிதான் கொடுக்க முடியும்? செயின் எடுத்து வெறுங்கையில், இப்படி வெறுங்கையில் செயின் வராது, வெறுங்கையாக இருக்கும். அது ஒரு இடத்துல எடுப்பான், எடுக்கிற தெரியாத வகையில் ஒரு தந்திரமா எடுத்து வெறுங்கையில இருந்து எடுக்கிற மாதிரி காட்டுவான். லிங்கம் எடுக்கிறது எல்லாமே அப்படித்தான், மறைத்து வைத்து எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது மேஜிக். அதே மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்ப என்ன செய்யலாம், இந்த யானை மறைக்கிறதுலாம் சொன்னோம்ல, லைட்டுகள் எல்லாம் பிரிச்சு வண்ணங்கள் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு கருப்பான பொருளை மறைக்கிறது, வெள்ளையான பொருள் இல்லாத மாதிரி காட்டுறது, லைட்டை மாத்தி கூட தெரியாது, பச்சையா ஒரு பொருளை வைக்கிறது, அந்த பச்சை கலரை பிரித்து காட்டக்கூடிய, பச்சை கலர் மீது வெளிப்படுத்தி காட்டாத ஒரு லைட்டை போட்டான்னு வைங்க, 6 வண்ண லைட்டை போட்டான்னு வைங்க, பச்சையா இருக்கிற பொருள் தெரியாது. அப்படியான ஒரு லைட்டுகளை வச்சு செய்யறது. அல்லது அந்த 2 அடுக்கு மண்ணை போட்டு தங்கமாக்குவான், மண்ணை போடுவான், மிட்டாய் எடுத்து தருவான். அது என்ன, 2 தட்டு இருக்காங்க, ஒரு கோவலையில மண்ணை போடுவான், இன்னொரு கோவலையில் அதை தங்கத்தை போட்டு வச்சிருப்பான், 2 இன்ச்சு பெரிய மூடி போட்டிருப்பான். மூடி எப்படி என்ன செய்வான், எடுக்கும்போது அதோட சேர்த்து எடுத்துருவான், கீழே உள்ளதை காட்டும், இப்படி மூடி மேல உள்ளதை காட்டும், 2 டப்பா இருக்கும். அது மாதிரி மேஜிக் சாமான்களை விற்கிறது. நம்மளே அந்த தஞ்சாவூர் மாநாட்டில் செஞ்சிருக்கிறோம். அந்த சாதனம் நம்மளை வித்த மக்களுக்கு எப்படி இப்படி மாத்தி காட்டுறதுங்கிற மாதிரிலாம். அதே மாதிரி ஒரு பொருள் இருந்து கொடி எடுக்கிறது, எடுத்துக்கிட்டே இருக்கும், நூல் வந்துகிட்டே இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், கொஞ்சோண்டு பாட்டில் தண்ணி லிட்டர் கணக்கில் ஒடியாரும். இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறது கருவிகள் இருக்குது, பொருளை செஞ்சு விற்கிறாங்க. இதெல்லாம் மேஜிக். மேஜிக் உடைய பல வகைகள் இருக்குது. ஆனா இப்படி மேஜிக் செய்யற எவனாச்சும் எங்களுக்கு கடவுளுடைய ஒரு சக்தி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது, நாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு பயங்காட்டி செய்யறானா, வித்தன் செய்யறானா? அவன் எல்லாரும் என்ன செய்வான்னு கேட்டா வித்தன்னு செய்வான். எப்படி செய்வான்? இது ஒண்ணும் கிடையாது, நாங்க ட்ரைனிங் எடுத்து செய்யறோம், நீங்களும் செய்யலாம், சிம்பிள் சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் சொன்னா செய்வாங்க. இந்த மேஜிக் செய்யற எல்லாருமே என்னன்னு கேட்டா, நாங்கள் அந்த தந்திரத்தை கத்திருக்கிறோம், வேகமா செய்யறோம், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா இதுல உண்மை கிடையாது, நீங்க முயற்சி தான் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செய்யறானே தவிர, அதை ஒரு காட்சியாக ஆக்கி ரசிக்கிறதுக்கு கட்டணம் வாங்குறானே தவிர, அவன் என்ன செய்யறது இல்ல, முன்னாடி பிடிச்சி பிரிக்கணுமா என்றவா அப்படி கேட்கறது கிடையாது. யாரா எதிரி இருந்து அடிக்கணுமா என்றவா, மேஜிக்காரனா கேட்டிருக்கானா, எதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் சின்ன வச்சு அடிக்கிறேன், மேஜிக்கில் அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். மேஜிக்காரன் என்ன செய்வான்னு கேட்டா,
அதை ரசிப்பதற்கு ஒரு கலையாக காட்டி அவன் அதை ஒரு காட்சியாக்கி வசூல் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அதனால எனக்கு எல்லாம் ஏழும், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல மாட்டான். இது மேஜிக். பிளாக் மேஜிக் என்னன்னு கேட்டா, இதை செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னா ஒரு மாத்தி எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஓம் ரீம் ரோம், ரோம் தான் செய்யுதுன்னு காட்டுறான். அது என்ன காட்டுறது? அது சில மந்திரங்களை சொல்லுவாங்க. என்ன அப்படி மந்திரங்கால் மதிமுக்கால் சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யறதுன்னா சில மந்திரங்களை ஓதி செய்யற மாதிரி செஞ்ச உடனே அது மாறின மாதிரி இருக்கும். அது என்னது? அந்த மந்திரம் தான் அதை செய்யுது, எனக்கு அந்த மாதிரி மந்திரம்லாம் தெரியும் அப்படின்னு காட்டி எனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், பொண்டாட்டி புருஷனை பிரிப்பேன், இந்த மாதிரி சக்திலாம் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கிறது. நீ மேஜிக்னு சொல்லிட்டேன்னு சொன்னா மக்களை ஏமாத்த முடியாது. அவன் ரசிச்சுட்டு சினிமா பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். நீ இப்படி ஒரு வேஷம் போட்டுன்னு வை, உனக்கே ஒரு சக்தி இருக்கிற மாதிரி, சக்தியை கொண்டு செய்யற மாதிரி. ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அவன் சக்தியை கொண்டு செய்வதாக மேஜிக்காரன் சொல்ல மாட்டான், பயிற்சியை கொண்டு செய்வதாக சொல்லுவான், ட்ரைனிங்கை கொண்டு செய்வதாக சொல்லுவான், நீனும் செய்யலாம்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா, எனக்கே ஒரு ஆற்றல் இருக்கிறது, எனக்கே ஒரு சக்தி, மேஜிக் தான் அவனு செய்யறது. அந்த மேஜிக் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த தந்திரம் செஞ்சு செய்யணும்னு ஒத்துக்க மாட்டான். அதுக்கு சில மந்திரம் இருப்பதாகவும், அதுக்கு சில இதெல்லாம் தவம் எல்லாம் செய்யணும், அதுக்கு 40 நாள் விரதம் இருக்கணும் இருந்து நாங்க கத்துக்கிறோம், எங்கள்கிட்ட அந்த பவர் வந்து விட்டது, நாங்க இங்க இருந்து என்ன வேண்டாலும் செய்வோம், எவ்வளவு தூரத்தில் உள்ளாலும் இங்கிருந்து அடிப்போம், எவ்வளவு தூரத்தில் நோயை உண்டாக்குவோம், காலம் முடக்கும், ஐயம் முடக்குவோம் இப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இதுக்கு ஒரு ஆன்மீக முத்திரையை குத்தி நானும் அல்லாதான், அல்லா வைப்புல எனக்கு செயல்பட முடியும் காட்டுறான்ல, அதுதான் பிளாக் மேஜிக். அதான் சிகருங்கிறது. சிகருக்கு மேஜிக் கிடையாது, பிளாக் மேஜிக். இதை கத்து கொடுத்தான்னா குஃப்ர் தானே. அது எப்படி உனக்கு இறைத்தன்மை வருவது, நடிப்பது, எப்படி இந்த மக்களை நம்ப வைப்பது, என்ன மாதிரியான டயலாக்லாம் விட்டா உன்னை பவர் உள்ளவன நினைப்பான். மேஜிக்கோட சேர்த்து எதையும் கத்துக் கொடுக்கிறது, இதையும் கத்துக் கொடுக்கிறது. இது கருப்பு மேஜிக். அப்ப இந்த கருப்பு மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த சூனியம் தான் நமக்கு மார்க்க தடுக்கப்பட்டிருக்கே தவிர சாதாரண அதான் சிகரு. கருப்பு மேஜிக்கு பிறதானது சிகரு. மற்ற மேஜிக் எல்லாம் இருக்கு, அதுல எந்த ஒரு சிகரும் கிடையாது. நம்ம இறைத்தன்மை இருக்கு நம்ம நினைக்க மாட்டோம், ஜாலியா பார்த்துட்டு போயிருவோம். அவன் செஞ்ச உடனே போய்கிட்டு நம்ம இதை அவன் கோரிக்கை வைப்போமா? மேஜிக் நடத்தணும் போய்கிட்டு ஒரு 2 கிலோ தங்கம் கொஞ்சம் எடுத்தாங்க அப்படி கேட்போமா? கேட்க மாட்டான். தங்கத்தை எடுத்து காட்டுறான்ல, மண்ணலி போட்டு தங்கமாய் காட்டுறீங்க, நமக்கு ஒரு 2 கிலோ எடுத்தாங்களா அது கேட்போமா? அது இருந்தா நாயாண்ட மேஜிக் பண்ணி அவன் சொல்லிடுவான், அது இருந்தா நாயா பண்ணிட்டு இருக்கு போட வேலையை பார்த்துட்டு அப்படின்றான். அவன் இறைத்தன்மையெல்லாம் கொண்டாடல. அப்ப இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி சிலதை காட்டிட்டு இதை விட பெருசா நான் செய்வேன், அதை ஏமாத்துவதற்கு உரிய அந்த தந்திரங்கள் என்ன, எப்படி மக்களை மனரீதியா வீழ்த்தன பேசிக்கிட்டே இருப்பாங்க. டக்குனு கவனத்தை ஒரு கையினால மேஜிக் செய்யும் போது கையை பார்க்க விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாயை கவனிப்பீங்க, கை வேலையை செஞ்சுட்டு இருக்கும். சும்மா செஞ்சான்னு வைங்க, இது கையை பார்த்துருவீங்க. நான் ஏதாவது கள்ளத்தனம் பண்றது என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும், என்னையே பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் வேலை கையினால செஞ்சுட்டே இருப்பான். நம்ம கவனம் அதை கண் கட்டுறதுங்கிறது, கண்ணை கட்டுற துணியை வச்சா காட்டுறான். உங்க கண்ணை அவன் வேற பக்கம் திருப்புற மாதிரி சில காரியங்களை செய்வான். அவன் செயல் இன்னொரு பக்கம் செஞ்சுட்டு இருப்பான், கையை கட்டிட்டே செய்வான். பின்னாடி என்னமோ நடக்கும். சும்மா நின்றான்னு வைங்க, இவன் பின்னாடி கை கட்டி நிற்கிறான், என்னமோ செய்யறாங்க. அவன் என்ன செய்வான்னு கேட்டா வேற ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு வேலையை செய்வான். அப்ப கவனம் எல்லாம் அதுல இருக்கும். இப்படி எல்லாம் செய்யறது மேஜிக், சாதாரண மேஜிக். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எங்களுக்கு ஜின்கள் துணை செய்யுது, சைத்தான்கள் துணை செய்து, இதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கொண்டோமே ஆனால் நாங்கள் எங்களுக்கு இயற்கையாக உள்ள சக்தியை விட எங்களுக்கு கூடுதலான சக்தி வந்துவிடும். அந்த சக்தியை கொண்டு எந்த விதமான சாதனம் இல்லாமல் எங்க உள்ள ஆளை நாங்கள் இப்படிலாம் சொல்றாங்கல்ல, இது சிறுக்கிட வரமா வராதா? நம்மளுக்கு தெரியும் ரெண்டுக்கு வித்தியாசம். நம்மளே அந்த மேஜிக் ஷோ நம்மளும் பார்க்கிறோம், நம்ம சிகர் இல்லைன்னு சொல்றோம்ல. நானே ஒரு மேஜிக் ஷோ விடாம பார்ப்போம். போய் எதுக்கு பார்க்கிறோம், எப்படி செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரசிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதை செய்ய அதே நேரத்தில் மந்திரக்காரன் செய்யறான போவோம், நம்ம யாராச்சும் சூனியக்காரன் போட்டு போட்டுருக்கான், அவன் செய்யறது பார்ப்போமா? பார்க்க மாட்டான். கண்டுபிடிச்சு போலின்னு காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மேஜிக்காரன் நாங்க தெய்வீகத்தில் செய்யல பொய்ன்னு சொல்லிடுறான், இவன் மெய்யுங்கிறான். இவன் என்ன செய்யறான், எங்களுக்கு நெசமாத்தான் நெசமாத்தான் கையை முடக்கிட்டேன், நெசமாத்தான் காலை முடக்கிட்டேன், நெசமாத்தான் புருஷன் முன்னாடி பிரிச்சு விட்டேன், நெசமாத்தான் வசியம் பண்ணி 2 வரையும் இது பண்ணி விட்டு அப்படி சொல்றானா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் தான் அவன் இறைத்தன்மை, இறைவனை போல அல்லாவை போல இவன் ஒரு ஆளு, அல்லா மாதிரி சில விஷயங்களை செய்வான், எல்லாத்தையும் செய்யாட்டாலும் சில விஷயங்களை செய்வான். அந்த நம்பிக்கை வறுமையானால் அது குற்றமாகி விடுகிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஹாரூத் இன்னைக்கு சொன்னார், ஒரு கேள்வி கேட்டார். ஹாரூத் மாரூத் பெரிய விஷயங்கள்லாம் கத்துக்கிறாம கணவன் மனைவி பிரிக்கிறைய கத்துக்கிட்டாங்க, பெருசா கத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதை வச்சுக்கிட்ட இப்ப ஹாரூத் மாரூத் அந்த சைத்தான்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்வாங்களா கேட்கிறாங்க.
அது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா அவங்க நம்பிக்கைப்படி அவங்க என்ன செய்யறாங்க, சிகரெட் கொண்டு எல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் இவன் எதை கத்திருப்பான்? அவங்க அர்த்தப்படி வைத்து நான் கேள்வி கேட்டேன், நான் சொல்லல. அதை அவங்களுக்கு உண்மை செய்ய முடியாது. அவங்க 2 பேரும் கத்துக் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்க நம்பிக்கை பிரகாரம் சிகரெண்ட பயங்கரமான விஷயங்களை செய்ய முடியும், அதை செய்வதை சொல்லிக் கொடுக்க வந்தார்கள் சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லிக் கொடுக்க வரும்போது அவன் ஏன் சின்னதை கத்துக்கிட்டான், பெருசை கத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டோம். அவன் செய்வான்னு நம்ம சொல்லல. அவங்க அதெல்லாம் அப்படி ஒரு கலை இல்லைங்கிறதா இஸ்லாத்தின் நிலைப்பாடு.